ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ், சுகர் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. இதை ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பர்பன் பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 நியூட்ரிசார்ஜ் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்பன் பிஸ்கெட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 45 கிராம் அளவுக்கு இருக்குது. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் போல் டெசிகேட்டட் கோகோனட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது 80 கிராம் அளவுக்கு இருக்குது. டெசிகேட்டட் கோகோனட் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 100 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு மாவு மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க க்ரீமில் இருக்க பட்டர் உருகி வர்றதால நம்ம கையில் இது கொஞ்சம் அதிகமாக ஒட்டும். அதனால் நெய் தடவி நம்ம இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது நான் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்மளோட நியூட்ரிசார்ஜ் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதையும் அதே போல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிஸ்கெட் பால்ஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச பர்பன் பிஸ்கெட் பால்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் பிஸ்கெட்டில் பண்ண இந்த 2 பால்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து பாலாக உருட்டிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்பன் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த நியூட்ரிசார்ஜ் பிஸ்கெட்டில் பண்ண பால் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டின அந்த பாலை லைட்டாக இந்த மாதிரி ஷேப்பாக தட்டிக்கோங்க. இது அழகாக டபுள் லேயராக வரும். இப்போ நான் இன்னொரு வாட்டி செய்கிறேன். இந்த பர்பன் பிஸ்கெட் பாலோட நியூட்ரிசார்ஜ் பிஸ்கெட் பாலை சேர்த்து வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அழுத்தி எடுக்கும்போது இது அழகான ஷேப்பாக டபுள் லேயராக வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு 5 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துட்டேன். இது எவ்வளோ அழகாக டபுள் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட ஸ்வீட் சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பிஸ்கெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.